இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 2:14. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். யோசுவா இஸ்ரவேலர்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது தேவன் சுதந்திரிக்க கொடுக்க போகிற எரிகோ தேசத்தை வேவி பார்த்துட்டு வாங்கன்னு 2 பேர் அனுப்புகிறான். அப்போ இந்த விஷயத்தை எரிகோ நாட்டு ராஜா கேள்விப்படுறான். இவங்க 2 பேரையும் கொல்லணும்னு தேடி வரும்போது ஒரு வேசி தன்னுடைய வீட்டில் இந்த 2 பேரையும் மறைச்சி வச்சிட்றான். அந்த ராஜாவோட மனிதர்கள் இவங்கக்கிட்ட வந்து விசாரிக்கும்போது அவங்க இங்கே வரல, போயிட்டாங்கன்னு சொல்லிடுறான். இப்படி 2 மனிதர்களும் காப்பாற்றப்பட்டது அந்த வேசினால். அப்போது அந்த வேசி இந்த மனிதர்கிட்ட, நீங்கள் இந்த எரிகோவை அழிக்கும்போது என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த 2 மனிதர்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வேசிப்பெண் கர்த்தர் தான் ஒரே கடவுள்னு விசுவாசிக்கிறார். தேவன் தப்பு செய்கிறவங்க மனம் திரும்பி வாழும்போது மன்னிச்சு ரட்சிக்கிறவர்னு இந்த பெண்ணோட கதையில் நம்ம பார்க்க முடியும். தேவன் நம்ம எல்லாருக்குமே செஞ்ச பாவத்தில் இருந்து மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். இந்த பெண் அதை தான் செஞ்சா. இன்னும் சில பேர் ஏன் தேவனை நேசிச்சும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்கன்னா, தேவன் அவங்களுக்கு திருந்த வாய்ப்பு கொடுத்த போது திருந்தாமல் இருக்கிறனால தான். அப்போ தேவனுடைய ரட்சிப்புக்கு ஆசைப்படுற நாம் முதல்ல மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகணும். ஆமேன்.